நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு வாத்திநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். ஸ்டெர்லைட் வழக்குல நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வு கரெக்டா எலக்ட்ரல் பாண்டுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முந்தைய நாள் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்புல ஒரு குழு அமைத்து அந்த குழு கொடுக்கக்கூடிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும், ஒரு வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிறப்பித்திருந்தார்கள். அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள இப்போ தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டெர்லைட்டை பூட்டியது சரிதான் அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு சந்திரசூட், பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா அமர்வு நேற்று வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. என்ன கிரவுண்ட்ல அப்படின்னா 3 விஷயம். ஒன்று பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரின், 2வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், 3வது பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல், 4வது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் மக்கள் நலன் மீது பொறுப்பு இருக்கு அப்படின்ற இந்த கிரவுண்டின் அடிப்படையில் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா இந்த வேதாந்தாவின் ஸ்டெர்லைட் நிறுவனம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அரசின் விதிமுறையில் எதையும் பின்பற்றவில்லை. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியிருக்கு. இதை விரிவாக ஆய்வு செய்து 800 பக்கத்துக்கு மேலாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு சிவஞானம், திருமதி பவானி சுப்பராயன் ஆகியோர் 2020 தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 2020 தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு மிக தெளிவாக சரியாக இருக்கிறது. அனைத்து அம்சங்களும் சரியா இருக்குது. அதனால அந்த தீர்ப்புல இன்டர்ஃபியர் பண்ண வேண்டிய தேவையும் அவசியம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமா மக்களின் நலனுக்கு மாநில அரசு பொறுப்பு. மக்கள் நலன், சுகாதாரம் அப்படின்றது ஹெல்த் வெல்ஃபேர் ஆஃப் த ரெசிடென்ட். சுகாதாரம் மக்கள் நலனும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் நலனும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு தான் இருக்கு. அந்த அடிப்படையில மாநில அரசு சரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. மாநில அரசு மட்டும் இல்லை, மாநில அரசும் உயர்நீதிமன்றமும் இந்த முடிவை எடுப்பதற்கு எல்லா வகையிலும் ஸ்டெர்லைட் தான் காரணமா இருந்திருக்குது. அதாவது அவங்க தொடர்ந்த விதிமீறல், கடுமையான குற்றங்கள், சுற்றுச்சூழல் பாதிப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க என்று தீர்ப்புல மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. முழு தீர்ப்பு என்ன வரல. நேற்று லைவ்லாவில் செய்தியின் அடிப்படையில் இது நம்ம பதிவு செய்யறோம். இந்த நேரத்துல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்றது முக்கியம். ஏதோ ஒரு திறமையான சீனியர் வக்கீல்களை பிடிச்சு அப்படி வந்துடல. அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம். சுதந்திர இந்தியாவில் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு உலகின் சக்தி வாய்ந்த, வலிமை வாய்ந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வேதாந்தா. உலகம் முழுவதும் இது மாதிரி சுற்றுச்சூழல் மீறல், வன்முறை அரங்கேற்ற ஒரு நிறுவனம். பல்வேறு நாடுகள்ல அவங்க மேல வழக்கு இருக்கு. மோடியை நேரடியா பேசக்கூடியவங்க. அனில் அகர்வால் தான் லண்டனுக்கு மோடி போனா ஸ்பான்சர் பண்றாங்க. வேதாந்தா தான் ஸ்பான்சர் பண்றாங்க. அப்படி செல்வாக்குள்ள ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை மக்கள் போராட்டத்தின் மூலம் வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த மக்கள் போராட்டம் உச்ச நீதிமன்றத்தை இந்த முடிவெடுக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது மக்கள் போராட்டத்துக்கான வெற்றியாக பார்க்கப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய கார்ப்பரேட்டா இருந்தாலும், ஒரு ஃபால்ஸா இருந்தாலும், அதை மக்கள் எதிர்கொண்டு களத்தில் இறங்கினா அதுக்கு நிச்சயம் அது மக்கள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை இந்த போராட்டம் உருவாக்கி இருக்கு. ஓகே, இப்ப இதுல நீங்க குறிப்பிடுறதுல 2 முக்கியமான அம்சங்களை பார்க்க முடிகிறது. ஒண்ணு, ஸ்டெர்லைட் இழுத்து மூடப்பட்டது ஏன் அப்படின்றதுக்கான
ஜஸ்டிபிகேஷனை ஹைகோர்ட் விஷயத்தை அப்படியே அப்ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க, பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். ரெண்டாவது, மக்கள் நலன் மீது முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது அப்படின்றத மாநில அரசின் கையில அந்த பொறுப்பை இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்க முடிகிறது. இதுல இந்த தொடர்ந்து ஸ்டெர்லைட் தரப்பு பல்வேறு வகைகள்ல இந்த ஆலையை தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கு. இப்போ இதை எதிர்த்த இந்த வழக்கு அல்லது இந்த போராட்டம் அப்படின்றது எங்கிருந்து தொடங்கியது? ஏன்னா சமீபத்துல ஆளுநர் RN ரவி கூட பேசினாரு, சமூக விரோதிகள், தொழில் வளர்ச்சி பிடிக்காதவர்கள், மாநில வளர்ச்சி பிடிக்காதவர்கள், தேச நலனுக்கு எதிரானவர்கள் தான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்லாம் பேசி இருந்தாரு. அப்போ இந்த வழக்கு எங்க ஆரம்பிக்குது? இதை இப்ப மக்கள் இயக்கம் அப்படின்னா மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டார்களா? அதற்கு பின்னால் எந்த அமைப்புகள்லாம் செயல்பட்டு? அதாவது இப்ப ஆளுநர் RN ரவி பத்தி கேட்டீங்க, முக்கியமான விஷயம். நேரடியா ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வெளிநாட்டுல இருந்து நிதி வந்துச்சு அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஆதாரம் இல்லாத அயோக்கியத்தனமான அவதூறை சொன்னார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதை ஆளுநரின் கூற்று பொய் அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கு. இவர் மட்டும், ஆளுநர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ராஜா பேசினாரு, பொன் ராதாகிருஷ்ணன் பேசினாரு, அண்ணாமலை பேசினாரு, வானதி சீனிவாசன், பாஜக காரங்க அர்ஜுன் சம்பத் வாரம் அங்க போய் கூட பேசினாரு. எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து ஏதோ பணம் வாங்கிட்டு போராடுறாங்க என்ற முறையிலான குற்றச்சாட்டை வைத்தாங்க. அந்த குற்றச்சாட்டு நீதிபதி அருணாதேசன் அவர்கள் ஆணைய அறிக்கையின் மூலம் தகர்த்தெறியப்பட்டது. இந்த போராட்டத்துல வன்முறைக்கு காரணம் யாரு? ஸ்டேட்டு. ரெண்டாவது, ஒரு குண்டர் படை உள்ள வந்துச்சு, அது யாருன்னு சொல்லி ஏன் அரசாங்கம் விசாரிக்கல அப்படின்றது மிக தெளிவா சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் அந்த போராட்டத்துல மக்களை அமைதிப்படுத்ததான் முயற்சி பண்ணோம் அப்படின்றது. எங்க மேல அந்த குற்றச்சாட்டு வச்சாங்க. எங்க மேல நாங்க வெளிநாட்டுல பணம் வாங்கி போராடுறோம்னு, வெளியூர்ல போய் வன்முறையை தூண்டுறோம், நாங்களாம் வன்முறைக்கு தள்ளிட்டோம், இப்படியான பலவாறான குற்றச்சாட்டுகள் எங்க மீது வைக்கப்பட்டது. நாங்கள் வேட்டையாடப்பட்டோம், கைது செய்யப்பட்டோம், NIA உட்பட்ட பல்வேறு வழக்குகள், எங்க வீடு ஆபீஸ் எல்லாம் ரெய்ட் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. சென்னை ஏர்போர்ட்ல என்னை கைது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டமா வருகிற போது முதலில் அருணாச்சலேசன் கமிட்டி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா மக்கள் சார்பில் இன்னைக்கு நன்றி சொல்லணும். பல்வேறு போராட்டத்தின் மீதான பல்வேறு அவதூறுகளை அந்த அறிக்கையை துல்லியமா இது நிரூபிச்சு காட்டுச்சு. அதுல யார் யார் துரோகம் பண்றாங்க உட்பட எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. எடப்பாடி எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு, ஸ்டேட் எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஸ்டெர்லைட் எப்படி நடந்துச்சு, எல்லா விஷயத்தையும் அதுல சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த காவல்துறை சுட்டது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு சந்தர்ப்பத்தோட நம்ம பேசுவோம். இன்னைக்கு இந்த வழக்கு பிரதானமா இருக்கிறதுனால இதை பேசுவோம். இன்னைக்கு வந்திருக்க தீர்ப்பும், சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பும் ஸ்டெர்லைட் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டுகள், மக்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மை என்பதை உறுதி செஞ்சிருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் தீர்ப்பை மதிக்கிறோம்னு பிஜேபி காரங்க பேசுறாங்க, RN ரவி பேசுறாரு. இன்னைக்கு ஸ்டெர்லைட் தீர்ப்பு அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லணும்ல, பதில் சொல்லணும்ல. இப்ப அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு. இதே வாதத்தை தான் வேதாந்தாவும் வச்சாங்க. வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்காக போராடுறாங்க, சீன கம்பெனிக்காக போராடுறாங்க, சீன கம்பெனிக்கு ஆதரவா போராடுறாங்க, ஒரு செக்ஷன் போராடுறாங்க. இப்படி பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வேதாந்தா தரப்புல வச்சாங்க. எங்கேயுமே எந்த குற்றச்சாட்டையும் யாராலும் நிரூபிக்க முடியல அப்படின்றதுதான் உண்மை. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை இதுல ஏராளமானோர் பங்களிப்பு செலுத்திருக்கிறாங்க. ஆனா இது முழுக்க ஒரு மக்கள் போராட்டம். 1996 இருந்து இந்த போராட்டம் நடந்துட்டு வருது. பல்வேறு கட்டங்கள் அவன் நடந்திருக்கு. ஆரம்ப காலத்துல நிறைய பேர் பேசின, இப்ப ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை விட்டுட்டோம்னா அது நல்லா இருக்காது. இதுல பலரும் பங்களிப்பு செலுத்திருக்காங்க. எல்லோரும் அவரவர் இதுல செலுத்திய பங்களிப்பை இது போல தனியா பேசணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி பேசினாதான் இதோட முழு பரிமாணம் தெரிய வரும். பல்வேறு கட்டங்கள்ல 2010 சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு மூடிட்டாங்க. அதற்கு பிறகு 2013 உச்ச நீதிமன்றம் சென்ற ஸ்டெர்லைட் 100 கோடி ரூபாய் அவதாரம் கட்டி அவங்க ஆலை திறப்பதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு 2வது ஆலையை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, விரிவாக்கம் பண்ணாங்க. அப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சு. குமரெட்டியாபுரம் மக்கள் தான், அவர்கள் தான் மிகுந்த நன்மைக்கு இன்னைக்கு நன்றிக்கும் போற்றுவதற்கு உரியவர்கள். அவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க. தொடங்கி அவங்க தொடர் போராட்டமா ஒரு சின்ன தான் அது, ஒரு மரத்தடியில உட்காந்து சின்ன போராட்டமா அது தொடங்குச்சு. தொடங்கி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த மக்கள் தூத்துக்குடியில் உள்ள எங்கள் மக்கள் உரிமை பாதுகாப்பை சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிராகவன்
அவங்க வந்து தூத்துக்குடியில போராட்டம் பண்றது போலீஸ் அடக்குமுறை நடக்குது. அதுக்கு சப்போர்ட்டா வழக்கறிஞர் அழைச்சிட்டு போய் வந்து வழக்கறிஞர்ல கூட்டி போய் ஃபைட் பண்றாரு. அதுல இருந்து அவர் தொடர்பாகி அவங்க இங்க வந்தாங்க. என் ஆபீஸ்க்கு வந்து அப்போ வந்து அவங்க பேசுற போது அவங்க ஒரு பெரிய கார்பரேட்டோ நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயம் வந்து இல்ல. ஆனா உறுதி மட்டும் இருந்துச்சு. இதுக்கு விடக்கூடாது சார். ம். கண்டிப்பா இதுக்கு வந்து போராடணும் அப்படின்னு. நீங்கள் வரணும்னாங்க. அதற்கு பிறகு அவங்க தூத்துக்குடியில ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. மக்கள்லாம் சேர்ந்து. அந்த பொதுக்கூட்டத்துக்கு நான் உயர்நீதிமன்றத்துல போட்டு அனுமதி வாங்கி கொடுத்தேன். அந்த கூட்டத்தில் நானும் போய் பேசினேன். இன்னும் பலரும் அதுல வந்து பேசினாங்க. அதற்கு பிறகு அந்த போராட்டத்துல மக்கள் கூப்பிட்டாங்க வாங்கன்னு போனோம். அதுல வந்து அவங்க சொன்னது எல்லாரும் வந்துட்டு வாழ்த்திட்டு போறாங்க. என்ன செய்யறதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு. அப்புறம் அவங்கள உட்கார வச்சு பேசணும். இது தனியா செய்ய முடியாது. இது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு போராட்டக்குழு உருவாக்கி எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு கிராம மக்களை ஒருங்கிணைச்சு நகர மக்களை ஒருங்கிணைக்கலாம். அங்கதான் பெரிய பாப்புலேஷன் இருக்கு. எல்லாத்தையும் இணைச்சு போராடினா தான் சாத்தியம். நீங்க கூடங்குளம் போராட்டம், மீத்தேன் போராட்டம் எல்லா போராட்டத்தையும் பார்த்துருக்கீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்துருக்கீங்க. அப்படி கொண்டு போனா தான் சாத்தியம். இந்த கார்பரேட் வந்து உலகின் வலிமை வாய்ந்த ஒரு கார்பரேட், பெரிய கிரிமினல் நிறுவனம் அது அப்படின்றத சொன்னோம். அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதற்கு பிறகு வழக்கறிஞர்கள் சென்று அங்க கிராமமா வந்து ஒரு போராட்ட குழுக்கள் வந்து உருவாக்கணும். முதல்ல போராட்ட குழுன்னு சொல்றதே அவங்க வந்து வேணான்னு சொன்னாங்க, தயங்கினாங்க. அப்புறம் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு உருவாக்கி ஒவ்வொரு ஊர்லயும் எல்லா சமூகத்தையும் சேர்ந்த, அது முக்கியம், எல்லா சமூகத்தை, அதாவது ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் அடிப்படையில ஒரு 5 சாதி இருந்தா 5 பேருக்கு பிரதிநிதித்துவம் சொல்லி ஒரு குழுவை உருவாக்கணும். அவங்க எல்லாம் வைத்து மடத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டோம். கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் தான் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு அனைத்து கிராம மக்கள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும். அந்த கூட்டமைப்பின் வழிதான் இந்த போராட்டத்தை ஃபர்ஸ்ட் முதற்கட்டமா எடுத்துட்டு போனோம். எங்களுக்கு போராடி பழக்கம் இல்லை அப்படின்னாங்க. சரி, போராடி பழகுவோன்னு ஒரு போராட்டத்தை வந்து வச்சோம். மடத்தூர்ல இருந்து பொலியூஷன் கண்ட்ரோல் வரை வந்து ஒரு ஊர்வலம் நடத்துவோம், நீங்களே ஆர்கனைஸ் பண்ணுங்க. மக்கள் திறமையா சிறப்பா வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுல வந்து போனோம். அப்போ வந்து அதிகாரிகள்கிட்ட பேசுற போது பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு சொன்ன வார்த்தை, சுப்ரீம் கோர்ட்ல அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. 2013 சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொன்ன பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்றதுதான். இந்த கேள்வியை மக்கள்கிட்ட சொல்லி வாயடைச்சாங்க. இப்ப மக்களும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு என்ன செய்யறது அப்படின்ற போது நான் வந்து அந்த தீர்ப்பை எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த தீர்ப்பை வந்து அங்க பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு அதிகாரிகள், தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி மகேந்திரன் எல்லாரும் இருந்தாங்க, மக்கள் இருந்தாங்க. மைக்கில் வந்து நான் அந்த தீர்ப்பை வந்து வாசித்தேன். அந்த தீர்ப்புல கடைசி பாராவுக்கு முந்தின பாராக்கள்ல ஒரு விஷயம் தெளிவா இருந்துச்சு. ஸ்டெர்லைட் வந்து விதிமீறலில் ஈடுபட்டிருக்கின்றது உண்மை, சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மை. இதுல 100 கோடி அவதாரம் விதிக்கிறோம். அதே சமயம் ஸ்டெர்லைட் வந்து மீண்டும் விதிமீறலில் ஈடுபட்டால் ஸ்டெர்லைட் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உண்டு, இன்க்ளூடிங் க்ளோசர் அப்படின்ற வார்த்தை அந்த தீர்ப்போட பேரா நம்பர் 42ல இருக்கு. இத வந்து வாட்சி காட்டினோன்னையும் இதை விலக்கி சொன்னோடனே மக்கள் புடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு அதிகாரிய உச்ச நீதிமன்ற தீர்ப்புல விதிமீறல் பண்ணா நீ க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப அந்த அவங்க ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருந்தது. அந்த இடத்துல அது வந்து அடைஞ்சு போச்சு. எதுவுமே அவங்க பதில் சொல்ல முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அரசுக்கு வந்து உடனே பரிந்துரை பண்றோம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணாங்க. அதன் பேர்ல ஸ்டெர்லைட்டோட ரெனியூவல் வந்து ரெனியூவல் பண்ணல, கன்சென்ட் ஆர்டர் வந்து ரெனியூவல் பண்ணல. அதற்கு பிறகு போராட்டம் தொடங்குச்சு. இப்ப 15 கிராம மக்களை இணைச்சோம். நானும் வழக்கறிஞர் ஹரிராவன், இன்னொரு வழக்கறிஞர் ராஜேஷன் சட்ட ஆலோசகர்லாம் அதில் நியமிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு சில முடிவுகள் எடுத்தோம். தனித்தனியா யாரும் போராடக்கூடாது, ஒற்றுமையா போராடணும், வன்முறையில் ஈடுபடக்கூடாது, தனியா போய் கல்லெறியறதோ வேற ஏதோ செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறது. இப்படி ஏராளமான முடிவுகள் எடுத்தோம். அப்ப மக்கள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. எல்லாம் ரைட்டு தாங்க, இதுக்கு முன்னாடி பல பேர் உங்களை மாதிரி வந்தாங்க, எல்லாம் காசு வாங்கிட்டு போயிட்டாங்க, நாங்க யாரை நம்புறது அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இதற்கு முன்பு வந்தது யாரு, காசு வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அது மக்களுக்கு செஞ்ச துரோகம். யார் அவர்கள்? இல்ல, அது யாருன்றது ஸ்பெசிபிக்கா அப்படி சொல்லல. மக்கள் நிறைய பேர்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் பேர் தெரியும். ஆனா நான் அதை வந்து அப்படி இந்த நேரத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இதுல ஒரு சாதகமான விஷயங்கள் இருக்க போது நம்ம அதை சொல்ல வேணாம், தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி வேணாம்னு நினைக்கிறேன். அது மக்கள் கேட்ட கேள்வி.
இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க ஏன் வெளியில ஒரு லீடர்ஷிப் தான் நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? நீங்களே தலைமையேற்று நடத்துங்க, ஏன் வேற ஆள நம்புறீங்க அப்படின்னா, நாங்க தலைமையேற்று நடத்தினா என்ன, எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. சரி, எங்க ஊர்ல உங்க ஊர்ல இருந்து தலைமை எடுங்க. எங்க ஊர்ல இருந்து தலைமை எடுத்து அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டா என்ன செய்யறது? எங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் காசு வாங்கிடுறாரு, ஊர்ல முக்கியமான ஆளு காசு வாங்கிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து நான் ஒரு மெக்கானிசம் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணேன் நான். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்த ஒரு குழு, 5 பேரோ 7 பேரோ, அந்த குழு என்ன செய்யணும்னா, அந்த அந்த குழுவெல்லாம் சேர்ந்து இங்க கூட்டமைப்பு இருக்குது. இந்த கூட்டமைப்புல முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழுக்கள்லாம் வந்து சேர்ந்துதான் முடிவெடுக்கணும் ஒண்ணு. அப்ப எல்லா ஊரோட கருத்தும் வரும். அந்த குழுவில் உள்ளவங்க தவறா வந்து ஏதாவது செஞ்சுட்டா என்ன செய்யறதுன்ற பிரச்சனைக்கு அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இந்த கூட்டமைப்பு கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் நாள் அவங்க ஊர் கூட்டத்தை போட்டு ஊரின் கருத்து என்ன, இந்த போராட்டம் போய்கிட்டு இருக்கு, இப்படி அடுத்த கட்டமா என்ன செய்யறது. இது எங்க சிக்கல் வரும்னா, போராட்டத்தை தீவிரமா போற போது முடிக்கிற நேரத்துல பலரும் உள்ள புகுந்து குழப்படி பண்ணிடுவான், நம்மளுக்கு தெரியாது. பலரும் கையில் எடுப்பான், உளவுத்துறை வருவான், பல கட்சிகள் உள்ள நுழையும். அப்ப அந்த நேரத்துல எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னா, முடிவெடுக்கிறதுக்கான மெக்கானிசம் ஊர் கூட்டத்தை கூட்டி ஊரின் கருத்தை கொண்டு வந்து இங்க வந்து சொல்லணும். சொந்த கருத்து இருந்தா தனியா சொல்லணும். இப்படி சொல்ற போது ஊர்ல யாராவது 4 பேர் ஒரு விஷயத்த சரியா வந்து சொல்லிடுவாங்க. ஒட்டுமொத்த ஊர் கூடி இருக்கிற போது எல்லாரும் விலைக்கு வாங்க முடியாது. இப்படி ஒரு மெக்கானிசம் வச்சுக்கலாம்னு சொன்னோடனே அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. இது தீர்மானமா எழுதி அதற்கு பிறகு வந்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு அனைத்து கிராம மக்கள் கூட்டமைப்பு பேர்ல போராட்டங்கள் வந்து எடுத்துட்டு போனோம். நகரங்கள்ல வந்து கொஞ்சம் பேர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல குறிப்பா நான் ஒரு சிலர் பேரை மட்டும் சொன்னா சரியா இருக்காது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். இது மாதிரி அது யார் பேர் விடுபற்றக்கூடாது, ஒருத்தர் பேர் சொல்லினாலும் சொல்லல. அங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட இணைஞ்சு மறுபடியும் இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு அப்படின்னு வந்து அதை மாத்தணும். அதன் பேர்ல தான் தொடர்ச்சியான பிரச்சாரம் எல்லாம் எடுத்துட்டு போய் இறுதியா மே 22, 2018 வந்து 1,00,000 பேர் கூடுவோம், ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்ற ஒரு போராட்ட முழக்கத்தை வச்சு அதன்படி வந்து எல்லாரையும் வந்து திரட்டணும். பல தடவை அதுக்கு தூத்துக்குடியில வந்து திட்டமிடல் கூட்டம் எல்லாம் நடத்தணும். போலீஸ் வந்து தடுத்தா என்ன செய்யறது, தாக்குனா என்ன செய்யறது, 144 போனா என்ன செய்யறது, கைதாயிட்டா என்ன செய்யறது, எல்லா விஷயங்களும் வச்சுட்டு அங்க போய் ஜல்லிக்கட்டு போல நம்ம உட்கார்ந்து வந்து கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி எல்லாரும் போவோம், ஜல்லிக்கட்டு போல உட்காருவோம், முடிவு தெரிஞ்ச பிறகு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணோம். அன்னைக்கே ஸ்டெர்லைட் முன்னாடி போகணும்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அது வந்து ஒரு ஆபத்தான நிறுவனம், கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்துற ஒரு நிறுவனம், அது மக்களும் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதனால ஸ்டெர்லைட் முன்னாடி போவேனா, மூட வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. அதனால கலெக்டர் ஆபீஸ்க்கு போவோம், போராட்ட வடிவம் என்பது ஜல்லிக்கட்டு போல அப்படின்னு சொல்லி தான் வந்து அன்னைக்கு வந்து ஊர்வலம் போனோம். நகர்ல இருந்து மக்கள் ஒரு பகுதியை திரண்டு வர்றது, கிராமங்கள்ல இருந்து மடத்தூர்ல கூட்டி திறந்து வர்றது என்ற அடிப்படையில தான் அன்னைக்கு வந்து அந்த போராட்டம் வந்து முடிவு செய்யப்பட்டது. அதுக்கு வந்து 1-2 பேர் அதுல போய் முன்னாடி இருந்தவங்களே வந்து பல பேரை ஸ்டேட் கையில் எடுத்தாங்க, இன்னும் நிறைய குளறுபடி பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு அந்த போராட்டத்தை மக்கள் உறுதியா நின்று மக்களோட வந்து நாங்க போனோம். நான் மடத்தூர்ல போய் 2 நாளைக்கு முன்னாடி போய் மடத்தூர்லயே வந்து தங்கி மக்களோட வந்து கிராம மக்களோட நான் வந்து வரேன். இங்க நகர்ல இருந்து மற்றவங்க எல்லாம் வராங்க. வர்ற போது வந்து நகர்ல இருந்து முன்னாடி வந்த மக்களை தான் காவல்துறை கொடூரமா சுட்டு கொண்டது நம்ம எல்லாம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தலையிட்டாங்க. கொடூரமான அடக்குமுறை, அப்படி ஒரு தூத்துக்குடி மாடல் அடக்குமுறை அப்படின்றது வந்து ஒரு வழக்கு ஒருத்தர் மேல போடுறது கிடையாது. ஒருத்தர் மேல 30-40 வழக்கு, 100 வழக்கு, 200 வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்படி போட்டு விடாம ஜெயில இருந்து அடைச்சு வைக்க முயற்சி பண்ணாங்க. நாடு முழுவதும் உள்ள முன்னாள் நீதிபதிகள், மனித உரிமை போராளிகள் பலரும் இதுல வந்து பங்களிப்பு செலுத்தி அதற்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அந்த போராட்டத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்தோம். முதல்ல நான் வந்து என்னை சென்னை ஏர்போர்ட்ல கைது செய்து 32 வழக்குல என்னை கைது பண்ணாங்க, பாளையங்கோட்டை சிறையில வச்சிருந்தாங்க. வெளியில வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்க மக்களை எல்லாம் வந்து பெயில் எடுத்தோம். தேசிய பாதுகாப்பு சட்டம், மக்கள் அதிகாரம் தோழர்கள் மீது இன்னும் கொஞ்சம் பேர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. மக்கள் அதிகாரம் அமைச்சிருந்த தோழர் ஜெயராமன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். புரட்சிகர இளைஞர் முன்னணியை சேர்ந்த தோழர் தமிழரசன் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுனோலின் என்ற சிறுமி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இப்படி பலரும் அதுக்கு வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க. அந்த போராட்டமே வந்து ஒரு ஸ்டெர்லைட் தான் ஒரு குண்டர் படை அனுப்பி ஸ்டேட்டோட சேர்ந்து
அந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. எடப்பாடி வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா உளவுத்துறை ஐஜி வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்துல மிக தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடிக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு வந்து. அதுல வந்து வெளிவராத இதுன்னா இவங்களை பத்தியான விசாரணை என்பது இன்னும் தேவையா இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இவ்வளவு தூரம் நடந்து இத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணதுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றி என்பது அந்த உயிர் தியாகம் செய்த போராளிகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கு தான் காணிக்கையா வந்து செலுத்தணும் அப்படின்னு நான் கருதுறேன். ரெண்டாவது, இதுல வந்து இந்த தமிழக அரசோட பங்கு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானது. தமிழக அரசு வந்து ஏடிஎம்கே பீரியட்லயும் கேஸ் அவங்கதான் சுட்டு கொண்டாங்க. ஆனா மக்கள் நெருக்கடினால மூடி கேஸ் நடத்தினாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக ஆட்சி வந்த உடனே வந்து இதுல அப்போ கொரோனா பீரியடு ஆக்சிஜன் யூனிட்டுக்காக இவங்க வந்து உச்ச நீதிமன்றம் ஸ்டெர்லைட் திறக்க சொன்ன போது பலரும் பல அவதூறுகளை வந்து திமுக மீது முன்வைத்தார்கள். ஒருவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக வந்து விலை போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு இன்னைக்கு வந்து நிரூபணம் ஆயிருக்கு. நாங்கள் அரசோடு பல வகையில தொடர்ந்து பேசி, கனிமொழி அவர்களை சந்திச்சு, மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு, மனோ தொங்கராஜ் அவர்களை சொல்லி, இப்படி பல வகையிலும் சொல்லி முதல்வரை எட்டி அதற்கு பிறகு வந்து இதுல வந்து உறுதியா வந்து அவங்க இருந்தாங்க. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் கேட்ட போது கூட தமிழக அரசு சார்பில் கூட்டமைப்பை சேர்ந்த எல்லாரையும் கூப்பிட்டு கருத்து கேட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் கருத்து கேட்டாரு. இது மாதிரி வந்து கமிட்டி போடணும்னு சொல்றாங்க, என்ன சொல்றீங்க கேட்டதுக்கு, அந்த கமிட்டியை நாங்க வந்து நிராகரிக்கிறோம். கமிட்டி ஏன் போடக்கூடாதுக்கான காரணங்கள்லாம் விரிவா எழுதி நாங்க ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்தோம். அதன்படி உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு ஸ்ட்ராங்கான வாதத்தை வந்து ஆணித்தரமா வந்து முன் வச்சாங்க. இது கமிட்டி போறதுனால பயன் இல்லை, இவங்க திருந்த மாட்டாங்க, அதனால வந்து ஏற்கனவே பல கமிட்டி போட்டுட்டாங்க, மூணு தான் அப்படின்னு உறுதியா தமிழ்நாடு அரசு ஸ்டாண்ட் எடுத்த பிறகுதான் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்துல வந்து மாறி இருக்காங்க. மக்கள் போராட்டம், வீரஞ்சேர்ந்த மக்கள் போராட்டம், அதே சமயம் வந்து தமிழக அரசின் நீதிமன்றத்தில் உள்ள அழுத்தமான வாதம், இது ரெண்டும் சேர்ந்தா இந்த விஷயத்தை வந்து மூடி இருக்கு. அதனால மக்கள் சார்பில், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு நாங்க வந்து நன்றி. இன்னமும் கூட இதுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மாநில அரசின் பொறுப்புகள், அதற்கடுத்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்டெர்லைட் மூடப்பட்டது அப்படின்றது இதுதான் இறுதி முடிவா, அல்லது இதனை தாண்டியும் ஸ்டெர்லைட் ஏதாவது அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறதா? எஸ்எல்பி டிஸ்மிஸ்ன்றது இறுதி தான். இனி அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு வந்து ரிவ்யூ வேணா, சீராய்வு மனு வந்து வேணா போடலாம், அவ்வளவுதான். ஆனா அதுலயே வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு, சீராய்வு மனு அளவாக வாய்ப்பு குறைவு. அதனால இப்ப தமிழக அரசு இமிடியேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெர்லைட்டை அங்கிருந்து அகற்றணும். சிப்காட் இடம் அரசாங்க இடம் தான், உடனடியாக ஸ்டெர்லைட் வந்து அந்த இடத்துல இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு உத்தரவு போடணும். உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல், மாசுபடுத்தியவர்கள் அதுக்குரிய செலவு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மண்ணை சேதப்படுத்தி இருக்கிறாங்க, சுற்றுச்சூழலை பாதிச்சிருக்கிறாங்க, அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு அது சரி பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த தொகையை தமிழ்நாடு அரசு ஸ்டெர்லைட்டிடமிருந்து வசூலிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் வந்து செய்யணும். அந்த கொல்லப்பட்டவர்களுக்கு வந்து நினைவிடம் அமைத்து அந்த இடத்துல ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழிற்சாலை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து முக்கியமா இந்த போராட்டத்தின் வாயிலாக தூத்துக்குடி மக்கள், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள், நாங்க தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, அதாவது இது போற போக்குல ஏதோ அப்படி நடந்துடலாது அப்படின்றதான். இது வந்து தமிழகத்தின் நீண்டகால போராட்ட அரசியல் பாரம்பரியம், அந்த ஒட்டுமொத்த அனுபவத்தின் சாரம் எடுத்து இந்த போராட்டத்துல வந்து கையாளப்பட்டிருக்கு. ஈழப்படுகொலைக்கு பிறகு பரமக்குடி துப்பாக்கி சூடு, கூடங்குளம் போராட்டம், மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம், சமச்சீர் கல்வி, ஜெயலலிதா ஆட்சியில் சமச்சீர் கல்வி கொண்டு வருவதை ஜெயலலிதா தடுத்தாங்க, அதுக்கு எதிரான போராட்டம், ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சுக்கு எதிரான போராட்டம், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம், இப்படி அதெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம், தாதுமணல் கொள்ளைக்கு எதிரான போராட்டம், இணையம் துறைமுகத்துக்கு எதிரான போராட்டம், ராமேஸ்வரம் மீனவர் போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இயக்கங்கள் தமிழகத்துல மக்களை திரட்டி பல்வேறு தன்னெழுச்சியான போராட்டத்தில் இணைந்து வந்து மக்களை திரட்டி அமைப்போலும் போராடினாங்க.
தன்னெழுச்சியான போராட்டத்துல இணைந்து வந்து அதை லீட் பண்ணி கொண்டு போய் வந்து போராடினாங்க. இந்த ஒட்டுமொத்த அனுபவத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நாங்க வந்து போராடினோம். அந்த போராட்டத்தின் போது மக்கள் கேட்டாங்க, கூடங்குளத்துல 1 வருஷம் 2 வருஷம் உட்கார்ந்து இருந்தாங்க, ஒன்னும் ஆகலையே அப்படின்னு. அப்ப சொன்னோம், அதற்கு பிறகு கூடங்குளம் அனுபவத்துக்கு பிறகு ஸ்டெர்லைட் இது ஜல்லிக்கட்டு அனுபவம் வந்திருக்குது. ஜல்லிக்கட்டுல நம்ம எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்ததுல தீர்வு வந்தா தான் போவோம்னு முடிவு பண்ணோம். அது நடந்திருக்குது. அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம், நம்ம வந்து உட்கார்ந்து போராடுவோம் அப்படின்னு தான் இந்த ஒட்டுமொத்த போராட்ட அனுபவங்களின் இதுல இந்த எல்லா போராட்டத்திலையும் நம்ம எல்லாரும் பங்களிப்பு செலுத்திருக்கோம், எல்லா போராட்டத்துல இருந்திருக்கிறோம். அந்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஒரு மிடில் கிளாஸ் லீடர்ஷிப்பா இருந்தாலும் அங்க போய் வந்து ஒர்க்கிங் கிளாஸோட இணைஞ்சு அவங்க விருப்பம் என்ன அது முக்கியம். பல போராட்டங்கள் ஒர்க்கிங் கிளாஸ் நடத்துறாங்க, ஆனா லீடர்ஷிப் வந்து மிடில் கிளாஸா இருக்குது. அவங்க ஒரு எல்லை தாண்டி இவங்க வரம்பு நின்னுக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து அதுல செஞ்ச விஷயம் என்னன்னா, நாங்கள் நடுத்தர வர்க்கம் வழக்கறிஞர் இந்த பிரிவை சேர்ந்தவங்க எல்லாம் போய் பண்ணாலும் அங்க உள்ள உழைக்கும் மக்கள், கிராம மக்கள் இந்த போராட்டத்துல எந்த எல்லைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, எப்படி செய்ய நினைக்கிறாங்களோ அதை பின்பற்றுவது அப்படின்ற ஒரு முடிவை நாங்க எடுத்தோம். அந்த முடிவின் அடிப்படையில் தான் அன்னைக்கு வந்து அவ்வளவு சிக்கல் 144 துப்பாக்கி சூடு நடத்தக்கூடும், இதெல்லாம் முன்னாடியே வந்து என்ன வேணாலும் செய்வாங்கன்ற ஒரு சூழல் தான் அன்னைக்கு. நாங்களும் பல கட்சி அமைப்புகளுக்கெல்லாம் கோரிக்கை வச்சோம், ஒரு ஆள் வரல. நாங்க மட்டும்தான் அன்னைக்கு மக்கள் அதிகாரம், பூமியுமோ, சிபிஎம் கட்சியை சேர்ந்த கொஞ்சம் பேர், அப்புறம் நாம் தமிழர் கட்சியை அதை பங்கேற்கல, சீமானவர் சொல்லிட்டாரு நாங்க அதுல பங்கேற்கலன்னு, லோக்கல்ல உள்ள கொஞ்சம் பேர், இப்படி முற்போக்கு அமைப்புகள் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தான் அன்னைக்கு வந்து இருந்தோமே தவிர மத்த எந்த பெரிய கட்சியும் அன்னைக்கு வரல. நாங்க கூப்பிட்டோம், நைட்டு பூரா மன்றாடினோம், சோசியல் மீடியால போட்டோம், போலீஸ் எங்களை சுற்றி வளைக்குது அப்படின்னு, ஆனா யாருமே வரல. இருந்தாலும் வந்து அந்த போராட்டம் வந்து மக்களோட உறுதியினால சிறப்பா வந்து நடந்துச்சு. மிக முக்கியமான ஒரு அனுபவம் அதுல என்னன்னா, ஒரு சமூகமாக சாதி, மதம், வர்க்கம் எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த தூத்துக்குடியே வந்து கிளர்ந்தெழுந்து வந்து போராடினாங்க. அதற்கு முக்கியமான காரணம், நாங்க போராட்டத்துல ஒரு விஷயத்தை முன் வச்சோம், வெறுமனே இது பாதிப்பு அப்படின்னு மட்டும் சொல்லல. எங்கேயோ இருந்து வந்து லண்டன்ல பதிவு செய்த ஒரு நிறுவனம், வடநாட்டை சேர்ந்த அனில் அகர்வால் நிறுவனம் இங்க தமிழ்நாட்டை வந்து தமிழக மக்களின் சுயமரியாதைக்கு அவ வந்து ஒரு சவாலை உருவாக்கி இருக்கிறான். தூத்துக்குடியா ஸ்டெர்லைட்டா, ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும், நம்ம ஊர்ல யார் கம்பெனி நடத்தணும் அப்படின்றத நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்ற ஒரு சுயமரியாதை உணர்வை வந்து உருவாக்கணும். ரெண்டுல ஒண்ணு பார்க்க, ஏன்னா இதுல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் சுத்தி உள்ள கிராம மக்கள் மட்டும் வரல, அதை தாண்டி பல்லாயிரம் மக்கள் டவுன்ல இருந்து வந்தாங்க, வேற ஊர்ல இருந்து வந்தாங்க, சுத்தி இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்டெர்லைட்டால் நேரடி பாதிப்பு கிடையாது. ஏன் வந்தாங்க அப்படின்னா இந்த முழக்கம் தான், ஸ்டெர்லைட்டா தூத்துக்குடியா, ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம், நம்ம மக்கள் நம்ம ஊர்ல விஷயங்களை நம்ம தான் தீர்மானிக்கணும் என்ற பிரச்சாரத்தை விரிவா கொண்டு போனோம். அந்த அரசியல் பிரச்சாரத்தின் விளைவாக மக்கள் வந்து திரண்டாந்தாங்க. நம்ம சுதந்திர போராட்டம் போல ஒரு கார்பரேட்டை எடுத்து வந்து வெளியில இருந்து வந்து நம்மளை சுரண்ட கார்பரேட்டை எடுத்து வீழ்த்தணும் அப்படின்ற முறையில மக்கள் திரண்டாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல எதிர்கால மக்களுக்கு வந்து பயன்படும். இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம், அதுதான் வந்து 2020 கொரோனா பீரியட்ல விவசாயிகள் போராட்டம் தான் மோடி என்ற பாசிஸ்ட மண்டியிட வைத்தது. அதே போல மோடியின் நண்பரா இருக்கக்கூடிய அனில் அகர்வால் என்ற கார்பரேட் கிரிமினலை தூத்துக்குடி மக்கள் போராட்டம், வீரம் சேர்ந்த போராட்டம் மண்டியிட வச்சிருக்கிறது. இந்த போராட்ட அனுபவத்தை தமிழ்நாடு உலகுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த நேரத்துல வந்து இந்த போராட்டத்துக்கு துணை நின்ற தமிழக மக்கள், உலக தமிழர்கள், மனித போராளிகள், முன்னாள் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றியை வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டம் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். தமிழக அரசு இமிடியேட்டா ஸ்டெர்லைட் அகற்றணுன்ற கோரிக்கையை வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரங்கள் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.